வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். விஜய் பேசிய பேச்செலாம் நம்ம கேட்டோம். இப்போ ரீசெண்டாக கூட அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. எந்த கதறல்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய பாதையில் நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அண்ணா பிறந்த நாளில் கூட பார்த்திங்கன்னா, அண்ணா நேர்மையான ஒரு முறையில் வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செஞ்சார். அதே சமயத்தில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல், குடும்ப ஆட்சியாக இல்லாமல் நேர்மையாக அவர் ஆட்சி பண்ணார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்து பேச போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த பொய்யான வாக்குறுதிகள் தான் மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் போல். ஏன்னா சில விஷயங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக நிறைவேற்ற முடியறதில்ல. ஒரு இயல்பாக ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆனால் அந்த வாக்குறுதியாக கொடுக்குறோம், தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அது நடைமுறையில் வரும்போது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துது. எந்த விஷயமுமே அப்படி தான். அதை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அதனால் அடிப்படையில் என்ன தேவை, பெண்களுக்கான பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம், இதெல்லாம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக புரிஞ்சிட்ருக்கார் போல். அதே மாதிரி அவருடைய அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் எந்த விதமான பொய்யான வாக்குறுதிகளும் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதையே அவர் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்கறது, அதே சமயத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை தப்பாக இல்லாத பொல்லாதெல்லாம் கொடுக்கறது, நிறைவேற்ற முடியாதெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல், அடிப்படையில் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, அதே சமயத்தில் தம்மால் முடிஞ்சதை மட்டும் செய்கிறது. முடியாத செய்யாமல் இருந்தாலே போதும். ஆனால் கண்டிப்பாக தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பணம் கொடுக்குற முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை நம்ம நேரடியாகவே பார்த்துருக்கோம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த பணத்துக்கு அந்த சமயத்தில் ஒரு 300 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு தேர்தலை விஜய் சந்திப்பார் அப்படிங்கிறது உண்மையாக நம்பலாம். ஆனாலும் மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவரால் அந்த சமயத்தில் இவர் பணமே கொடுக்காமல் இருக்கும்போது இவருக்கு அந்த ஓட்டு விழணும். இவருடைய அபிமானத்தின் பேரில், அதாவது எம்ஜிஆருக்கு பார்த்திங்கன்னா முழுக்க அவருடைய பக்தர்கள், வெறியர்கள் முழுக்க அவருக்கு ஓட்டு போட்டாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதே மாதிரி இவருக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் உண்மையான கூட்டமாக இருந்து முழுக்க இவருக்கே ஓட்டு போட்டாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. இவருக்கு வரக்கூடிய கூட்டம் உண்மையான கூட்டமாக இருந்து அந்த கூட்டம் உண்மையிலேயே தேர்தல் சமயத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாக்கு அளித்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அது நம்ம தேர்தல் சமயத்தில் தான் பார்க்க முடியும். இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, பொய்யான வாக்குறுதிகள் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.